சிவா சிந்துவ மனைவியா ஏத்துக்கிறாங்க. அதே நேரத்தில சிந்து கைப்பட எழுதின டைரி வந்து இங்க ஐஸ்வர்யா கண்ல படுது. உடனே ஐஸ்வர்யா அத படிச்சு பார்த்தா, அதில சிந்து சிவாவ ஏமாத்தி கல்யாணம் பண்ணது வரைக்கும், அத நினைச்சு ஃபீல் பண்றது வரைக்கும் எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்காங்க. இத அவங்க அம்மாட்ட வேற காமிக்கிறாங்க. "அப்படியாடி?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படிச்சு பார்த்துட்டு, "இது ஒண்ணே போதும்டி, அவள இந்த வீட்ட விட்டு அனுப்புறதுக்கு" அப்படின்னு சொல்லிட்டு, "அக்கா சிந்து பண்ண தப்ப ப்ரூஃப் பண்ணா, சிந்துவ வீட்ட விட்டு அனுப்புறதா என்கிட்ட சொன்னீங்கல்ல. இப்ப இந்த டைரிய படிச்சீங்கன்னா, சிந்து சிவாவ ஏமாத்தி கல்யாணம் பண்ணது எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். இது சிந்துவே கைப்பட எழுதின டைரிக்கா" அப்படின்ட்டு குடுக்குறாங்க. உடனேவும் அத படிச்சு பார்க்குறாங்க. பைரவியும் அத வாங்கி படிச்சு பார்க்குறாங்க. "சிந்து இத்தன காரியம் பண்ணியிருக்காளா?" அப்படின்னு சொல்லிட்டு பைரவிக்கும் அதிர்ச்சி ஆகுது. அன்னபூர்ணிக்கும் அதிர்ச்சி ஆகுது. சிவாவும் சிந்துவும் ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு வராங்க. உடனே அன்னபூர்ணி கிட்ட போயிட்டு, "அத்த எங்க 2 பேத்தையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க" அப்படின்னு சொல்றாங்க. நேரத்துல அன்னபூர்ணி செம கோவமா இருக்கிறாங்க. "மொதல்ல இந்த சிந்துவ வீட்ட விட்டு அனுப்பு சிவா. இவ உன்ன ஏமாத்தி தான் கல்யாணம் பண்ணான்னு எனக்கு இப்ப தான் தெரிய வந்திருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு சிவா கிட்ட சொல்றாங்க. "என்ன பெரியம்மா சொல்றீங்க? சிந்து என்ன ஏமாத்தி கல்யாணம் பண்ணல பெரியம்மா" அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்றாங்க. இன்னொன்னும் "ஏன் பொய் சொல்றீங்க சிவா? இந்த சிந்து எழுதின டைரி என்கிட்ட இருக்குது பாருங்க. இதுல அவளேவும் அவ பண்ண தப்பெல்லாம் ஒத்துக்கிட்டு எழுதியிருக்கா பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு பைரவி சொல்றாங்க. "ஏன் சிந்து இப்படி ஒரு காரியம் பண்ண? அன்னைக்கு நீ கல்யாணத்த நிப்பாட்டிட்டு அங்கருந்து போகாம இருந்துட்டேன்னா, எனக்கு இப்படியெல்லாம் நடந்திருக்காதுல்ல. என் வாழ்க்கைய பத்தி கொஞ்ச நாச்சும் யோசித்து பார்த்தியா? என் வாழ்க்கைய கெடுத்துட்டியே" அப்படின்னு சொல்லிட்டு பைரவி வந்து சிந்துவ ஒரு அரைஞ்சிடுறாங்க. "சாரி பைரவி. நான் அங்கருந்து போனா இப்படி ஆகும்னு எனக்கு தெரியாது. ஆனா என்னால சிவாவ மனசுல வச்சுட்டு ஆறுமுகம் அவங்க மச்சான் என் கழுத்துல கட்டுற தாலிய ஏத்துக்க முடியல. அதனால தான் அங்கருந்து போனேன். மத்ததெல்லாம் எப்படியோ நடந்துருச்சு" அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சொல்றாங்க. உடனே பைரவி இருந்துட்டு, "இங்க பாரு சிந்து, இனிமேலும் நீ என் கண்ணு முன்னாடியே இருக்காத. இங்கேருந்து போயிடு" அப்படிங்கிறாங்க. உடனே சிவா இருந்துட்டு, "சிந்து நீங்க எப்படியாவது ஏத்துக்கணும் பெரியம்மா. எனக்காகனாச்சும் சிந்துவ ஆரம்பத்துல எனக்கு பிடிக்கவே இல்ல. ஆனா அந்த சினேகா கிட்ட இருந்து என்ன காப்பாத்துனதே சிந்து தான் பெரியம்மா. அதுக்காகவாச்சும் நீங்க மன்னிக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு இங்க சிவா சொல்றாங்க. ஆனா அன்னபூர்ணி என்ன முடிவெடுப்பாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி நல்லாருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.